தமிழகத்திலிருந்து NEET, JEE போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம NCERT புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல லாஸ் ஆஃப் மோஷன் பிசிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கெமிஸ்ட்ரியில சாப்டர்ஸ் நிறைய மோஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அதனால பிசிக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகே, லா ஆஃப் மோஷன் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ற டாபிக்ல இருந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா இன்கேஸ் ஸ்க்ரீன் விசிபிளா இல்லையான்றதை சொல்லுங்க. ஓகே, ஃபைன். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ மொமெண்டம்னா என்னன்னு தெரியும். இப்போதான் நம்ம பார்த்தோம் P is equal to M into V, மாஸ் into velocity அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டன்டா இருக்கும், கன்சர்வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்போலாம் பாசிபிள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? Fine. The second and third law of motion lead to an important consequence, the law of conservation of momentum. ஓகே, முக்கியமான ஒரு கருத்து முன்வைக்குது. செகண்ட் லா, தேர்ட் லா ரெண்டுமே நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்குது. அது என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். டேக் ஏ ஃபெமிலியர் எக்ஸாம்பிள், எ புல்லட் இஸ் ஃபயர்டு ஃப்ரம் எ கன். ஓகே, ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு கன்ல இருந்து புல்லட் ஃபயர் ஆகுது. ஓகே, இஃப் த ஃபோர்ஸ் ஆன் த புல்லட் பை த கன் இஸ் எஃப். ஓகே, அந்த புல்லட்ல இருந்து ஃபோர்ஸ் ஆன் த புல்லட் பை த கன், கன்ல இருந்து அந்த புல்லட்க்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா எஃப்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க. த ஃபோர்ஸ் ஆன் த கன் பை த புல்லட் இஸ், ஸோ எஃப் ஃபோர்ஸ் நம்ம ஒரு கன் மூலியமா புல்லட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அப்ப அந்த புல்லட் என்ன பண்ணும்னா மைனஸ் எஃப் ஃபோர்ஸ் திரும்ப அந்த கன்னுக்கு கொடுக்கும் இல்லையா? ஓகே, the force on the gun by the bullet is minus f according to the third law. Okay, the two forces act for a common interval of time del t. Okay, இந்த ரெண்டு ஃபோர்ஸ்மே del t அப்படின்ற டைம் இன்டர்வல்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சேஞ்ச் இன் டிஃபரன்ஸ், சேஞ்ச் இன் டைம் இன்டர்வல் ஆர் டிஃபரன்ஸ் இன் டைம் இன்டர்வல் del t. According to the second law, f into del t is the change in momentum of the bullet. இல்லையா? f into இங்க எவ்வளவு டைம் இன்டர்வல் இருக்கு, டெல்டி இருக்கு. அப்ப f into delta is the change in momentum அப்படின்னு சொல்லலாமா of the bullet, and minus f into delta is the change in momentum of the gun. ஓகே, சோ புல்லட்ல எவ்வளவு மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும், f into delta அப்படின்னு சொல்லணும். கன்ல எவ்வளவு மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மைனஸ் f into delta அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சின்ஸ் இனிஷியலி போத் ஆர் அட் ரெஸ்ட். ஓகே, இனிஷியலா ஆரம்பிக்கும் போது நான் ஃபயர் பண்றதுக்கு முன்னாடி அந்த புல்லட்டும் சரி கன்னும் சரி ரெண்டுமே ரெஸ்ட்ல இருக்கும் இல்லையா? த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல்ஸ் த ஃபைனல் மொமெண்டம் ஃபார் ஈச். ஓகே, அப்போ மொமெண்டம் எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்றது ஃபைனலா எவ்வளவு தூரம் ஒன்னு சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். thus if pb is the momentum of the bullet after firing, so ஃபயர் பண்ணதுக்கு அப்புறம் புல்லட்டுடைய மொமெண்டம் எவ்வளவுனா pb, and pg is the recoil momentum of the gun. கன் பின்னோக்கி நகரும் இல்லையா? அந்த மாதிரி வர்றதுக்கு ரீகாயில் ஆகிறதுக்கு அங்க இருந்து புல்லட் போயிடுச்சு, ஒரு வேக்கன் ஃபார்ம் ஆகும். அந்த வேக்குமை மறுபடியும் இன்னொரு புல்லட் வந்து ஃபில் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரீகாயில் பண்றதுக்கு அங்க எவ்வளவு மொமெண்டம் இருக்குன்னா பிஜின்ற மொமெண்டம் இருக்கு. சரி, பிபி அப்படின்றது புல்லட்டுடைய மொமெண்டம், பிஜின்றது கன்னுடைய மொமெண்டம். ஓகே, பிஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிபி சொல்லலாமா? கன்னுடைய மொமெண்டம் எப்பயுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? புல்லட்டுடைய மொமெண்டத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ரைட்? ஸோ மைனஸ் பிபி, தட் இஸ் பிபி பிளஸ் பிஜி இஸ் ஈக்குவல் டு 0. பிஜியும் பிபியும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஓவரால் வேல்யூ எனக்கு என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். தட் இஸ் த டோட்டல் மொமெண்டம் புல்லட் பிளஸ் கன், டோட்டல் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டம்ன்றது நம்ம இங்க எதை எடுத்துக்கிறோம்னா புல்லட் கன், இந்த ரெண்டுத்தையும் தான் சிஸ்டம்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து சிஸ்டம்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சிஸ்டமுடைய டோட்டல் மொமெண்டம் என்னவா இருக்கு அப்படின்னா கன்சர்வ்டா இருக்கு, மாறாம கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Fine. Just a minute. I think someone is in live. So is that the screen is visible and I am clearly audible to you?
Thus, in an isolated system, that is a system with a no external force, mutual forces between pairs of particles in the system can cause momentum change in individual particles. Okay. இப்போ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் அர்த்தம்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகலன்னு அர்த்தம். ஓகே, மியூச்சுவல் ஃபோர்ஸஸ் பிட்வீன் பேர்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், மியூச்சுவல் ஃபோர்ஸஸ் பிட்வீன் பேர்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த சிஸ்டம், அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா அந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸ்க்கும் நடுவுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபோர்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ். ஓகே, அந்த இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், கேன் காஸ் மொமெண்டம் சேஞ்ச் இன் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல், ஒரு ஒரு பார்ட்டிகல்லையும் அது ஏதாவது ஒரு மொமெண்டம் சேஞ்சை கொண்டுட்டு வருமா, சேஞ்ச் இன் மொமெண்டம் அதனால ஏற்படுமா அப்படின்னு பாக்குறோம். பட் சின்ஸ் த மியூச்சுவல் ஃபோர்ஸஸ் ஃபார் ஈச் பேர் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஓகே, இந்த மியூச்சுவல் ஃபோர்ஸஸ்ல ஒரு ஒரு பேரும் எடுத்துக்கிட்டாலும் அதுல எப்படி இருக்கும்னா மொமெண்டம் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும் இல்லையா. ஃபைன், the momentum changes cancel in pairs and the total momentum remains unchanged. So ஒரு பேர்ல ஒரு பார்ட்டிகல்ல இருக்கக்கூடிய மொமெண்டம் எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆகுதோ அதே அளவுக்கு தான் இன்னொரு பார்ட்டிகல்ல ஆப்போசிட் சேஞ்ச் ஆகும். அதனால எனக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆயிடும். ஸோ momentum remains unchanged அப்படின்னு நம்ம சொல்லலாம். This fact is known as the law of conservation of momentum. ஸோ இதை தான் law of conservation of momentumனு சொல்றாங்க. ஈவன் நீங்க m1 u1 is equal to m2 u2 or m1 v1 is equal to m2 v2 இந்த மாதிரி law of conservation of momentumக்கு ஃபார்முலா எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிஃபரண்ட் மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில மூவ் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, the total momentum of an isolated system of interacting particles is conserved. So எப்பெல்லாம் particles ஒண்ணுக்கு ஒண்ணு interact ஆகுதோ அந்த மாதிரி interact ஆகக்கூடிய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய விசைகளால் ஏதோ ஒரு force of attraction, force of repulsion, ஏதோ ஒரு forceால interact ஆகக்கூடிய particlesக்கு நடுவுல total momentum எப்பவுமே என்னவா இருக்கும்னா conservedா இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. An important example of the application of the law of conservation of momentum is the collision of two bodies. Okay, ரெண்டு பாடி இருக்கு, ரெண்டு பாடியும் என்ன ஆகுதுன்னா கொலைட் ஆகுது, கொலிஷன் ஆகுது, மோதுது. அப்படி மோதிக்கும் போது அங்க கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. கன்சிடர் டூ பாடிஸ் A and B with initial momentum PA and PB. ஓகே, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு அல்லது ரெண்டு பாடி இருக்கு, ஒரு பாடிக்கு பேரு PA, ஐ மீன் ஒரு பாடிக்கு பேரு A, இன்னொரு பாடிக்கு பேரு B. இந்த A என்ற ஆப்ஜெக்ட் உடைய A என்ற பாடியுடைய மொமெண்டம் எவ்வளவுனா PA, அதே மாதிரி B என்ற ஆப்ஜெக்ட் உடைய மொமெண்டம் எவ்வளவுனா PB. ஓகே, the bodies collide, get apart with initial momentum PA prime and PB prime. I mean sorry, final momentum. So என்ன சொல்றாங்கன்னா இனிஷியல் மொமெண்டம் தான் PA PB அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த பாடி என்ன ஆகுதுன்னா கொலைட் ஆகுது, ஒன்னோட ஒண்ணு மோதிக்குது. அப்படி மோதினதுக்கு அப்புறம் ஃபைனல் மொமெண்டம் என்ன இருக்கும் அப்படின்னா PA அப்படின்ற இனிஷியல் மொமெண்டம் PA பிரைமா மாறி இருக்கும், PBன்ற இனிஷியல் மொமெண்டம் PB பிரைமா மாறி இருக்கும். அது அதிகமாகவும் ஆகியிருக்கலாம், கம்மியாகவும் ஆகியிருக்கலாம் ரெஸ்பெக்டிவ்லி பை த செகண்ட் லா. FAB del T is equal to, அதாவது A மாலிகுலுக்கும் B மாலிகுலுக்கும் அல்லது A பார்ட்டிகல் B பார்ட்டிகல் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் FAB del T is equal to PA naught, I mean PA prime minus PA, and FBA del T is equal to PB prime minus PB. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா where we have taken a common interval of time of both forces. So ரெண்டு ஃபோர்ஸஸ்க்குமே நம்ம என்ன தான் பண்ணோம்னா del T அப்படின்றது தான் காமன் டைம் இன்டர்வலா எடுத்திருக்கோம். அதே மாதிரி FAB அப்படின்றது ஏல எவ்வளவு மொமெண்டம் சேஞ்ச் ஆச்சு ஃபைனலா மைனஸ் இனிஷியலா எவ்வளவு மொமெண்டம் இருந்துச்சு. நான் சொல்றது புரியுதா? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், இதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம் சொல்றோம். அதே மாதிரி Bன்ற பார்ட்டிகல்ல BA அப்படின்னா B ஆல ஏவுக்கு எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்ல போறோம். ஸோ PB பிரைம் மைனஸ் PB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் B பார்ட்டிகல் மைனஸ் இனிஷியல் மொமெண்ட் ஆஃப் B பார்ட்டிகல். புரியுது தானே? எப்பயுமே சேஞ்ச் அப்படின்னாலே நம்ம என்னதான் பண்ணணும், ஃபைனல்ல இருந்து இனிஷியலை மைனஸ் பண்ணணும். ஓகே, that is time where we have taken a common interval of time for both forces, that is time for which the two bodies are in contact. ஓகே, ரெண்டு பாடியும் கான்டாக்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்றது தான் டெல்டின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, FAB is equal to minus BA, FBA இல்லையா? AB உடைய ஃபோர்ஸும் BA உடைய ஃபோர்ஸ் அதுக்கு அப்படியே ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டா இருக்கும், அதனால மைனஸ் BA அப்படின்னு சொல்லலாம், FBAன்னு சொல்லலாம் பை த தேர்ட் லா. ஸோ P prime A, I mean PA prime minus PA is equal to minus of PB prime minus PB
ஸோ இந்த மைனஸ் உள்ளார போகும்போது பிளஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பிபி பிரைம் மைனஸ்ல இருக்கும், பட் பிபி அப்படின்றது பிளஸ்ல இருக்கும் இல்லையா? சரி. ஸோ பிரைம்லாம் ஒரு பக்கமாகவும் ஆர்டினரியா இருக்குது, அதாவது இனிஷியல் மொமெண்டமா ஒரு பக்கமாகவும் ஃபைனல் மொமெண்டமா ஒரு பக்கமாகவும் கொண்டு வர. ஸோ பிஏ பிரைம் பிளஸ் பிபி பிரைம் அப்படின்றது ஃபைனல் மொமெண்டம். ஓகேவா? பிஏ பிரைம்ன்றது ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் ஏ பார்ட்டிகல், பிபி பிரைம் அப்படின்றது ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் பி பார்ட்டிகல். இந்த ரெண்டு பார்ட்டிகளுடைய ஃபைனல் மொமெண்டம் ஆட் பண்ணா அது இனிஷியல் மொமெண்டம் ஆட் பண்ணதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபார்முலாவில் நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா? Fine. Which shows that the total final momentum of isolated system equals its initial momentum. So final momentum உடைய total value எப்பயுமே initial momentum உடைய total value க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Notice that this is true whether the collision is elastic or inelastic. So என்ன சொல்றாங்கன்னா collision பியூரா எலாஸ்டிக்கா இருந்தா தான் இந்த மாதிரி பாசிபிளா? அப்படிலாம் இல்ல. ஈவன் அந்த collision ஒரு நான் எலாஸ்டிக்கா இருந்தாலும், நான் எலாஸ்டிக்னா உங்களுக்கு தெரியும், இடிச்சிட்டு மறுபடியும் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் எலாஸ்டிக் கொலிஷனா இருந்தாலும் சரி, ஆர் இன் எலாஸ்டிக் கொலிஷனா இருந்தாலும் சரி, எலாஸ்டிக் கொலிஷனா இருந்தாலும் சரி, இது எப்பயுமே உண்மைன்னு சொல்றாங்க. அதாவது ஃபைனல் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம்க்கு ஈக்குவலா இருக்கும். ஃபைன். In elastic collisions, there is a second condition that the total initial kinetic energy of the system equals to total final kinetic energy. See chapter 5. So அடுத்த சாப்டர்ல உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் அது ஒரு எலாஸ்டிக் கொலிஷனா இருந்துச்சுன்னா, எலாஸ்டிக் கொலிஷன் இன் எலாஸ்டிக் கொலிஷன் ரெண்டுத்துலயுமே எனக்கு ஃபைனல் மொமெண்டமும் இனிஷியல் மொமெண்டமும் சேமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, எலாஸ்டிக் கொலிஷனா இருந்துச்சுன்னா, இன்கேஸ் எலாஸ்டிக் கொலிஷனா இருந்துச்சுன்னா, அப்போ அங்க டோட்டல் இனிஷியல் கைனடிக் எனர்ஜியும் டோட்டல் ஃபைனல் கைனடிக் எனர்ஜியும், அதாவது கொலிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு ஆப்ஜெக்டுடைய கைனடிக் எனர்ஜியும் சம் பண்றேன். half mv² plus half mv². ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். அதே மாதிரி கொலிஷன் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் கைனடிக் எனர்ஜி இருக்கும். அந்த ரெண்டு கைனடிக் எனர்ஜியும் ஆட் பண்றேன். ஸோ டோட்டல் ஃபைனல் கைனடிக் எனர்ஜியும் டோட்டல் இனிஷியல் கைனடிக் எனர்ஜியும் எனக்கு எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கும். எப்போ? அந்த கொலிஷன் ஒரு எலாஸ்டிக் கொலிஷனா இருந்துச்சுன்னா. புரியுதா? ஸோ கண்டிஷன் வச்சு சொல்றாங்க. ஃபைன். அடுத்தது ஈக்லிபிரியம் ஆஃப் எ பார்ட்டிகல். ஸோ ஒரு பார்ட்டிகல்ல எப்படி ஈக்லிபிரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் ஈவினிங். Okay, we will continue. I think 10 to 12 minutes gets over, right? Okay, ஒரு half an hour நாச்சும் இந்த கிளாஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். I will try my best. 9:40. Equilibrium of a particle in mechanics refers to the situation when the net external force on the particle is zero. என்ன சொல்றாங்க? ஈக்லிபிரியம் ஒரு மெக்கானிக்ஸ்ல, அது எந்த ஒரு மெக்கானிக்ஸா வேணா இருக்கலாம். ஸோ ஒரு மெக்கானிக்ஸ்ல ஈக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஈக்லிபிரியம் சொல்லணும்னா, when the net external force on the particle is zero. ஸோ ஒரு பார்ட்டிகல் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லா டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆனாலும் கூட நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னவா இருக்குன்னா ஜீரோவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? Equilibrium அப்படின்னு சொல்லுவோம். According to the first law, this means that the particle is either at rest or in uniform motion. So ஃபர்ஸ்ட் லாவை பொறுத்த வரைக்கும், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும், ஈவன் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பார்ட்டிகுலர் ரெஸ்ட்ல இருக்கணும்னு நினைச்சுக்கலாம் அல்லது மோஷன்ல இருக்கணும்னு நினைச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் யூனிஃபார்மா நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். ஃபைன். If two forces F1 and F2 act on a particle, equilibrium recurs. ஸோ ஒரே ஒரு பார்ட்டிகல் இருக்கு, ஏ பார்ட்டிகல், ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அந்த பார்ட்டிகல் மேல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அப்படி ஆக்ட் ஆகும்போது ஈக்லிபிரியம் நம்மளுக்கு வேணும்னு நினைச்சா, அந்த பார்ட்டிகல் ஈக்லிபிரியம்ல இருக்குன்னு சொல்லணும்னா, அப்போ எனக்கு கண்டிஷன் என்ன? F1 is equal to minus F2. ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது எக்ஸ்டர்னலா F1 அப்படின்ற ஃபோர்ஸ்னா, அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். அப்பதான் நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? ஜீரோ ஆகும் இல்லையா? சரி, that is two forces on the particle must be equal and opposite. So ஒரு பார்ட்டிகல் மேல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, அந்த ரெண்டு ஃபோர்ஸ்மே எப்படி இருக்கணும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். Equilibrium under three concurrent forces F1, F2, F3 recurs that the vector sum of three forces. So in case மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அப்ப எப்படி சார் கண்டுபிடிப்பீங்கன்னா, மூணு ஃபோர்ஸ் உடைய வெக்டர் சம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜீரோவா இருக்கணும். எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் சரி, அது எல்லாத்துடைய வெக்டர் சம் வேல்யூ ஜீரோவா இருந்துச்சுன்னா then it is in equilibrium. அந்த பார்ட்டிகல் அந்த சிஸ்டம் ஈக்லிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். சரியா?
அகைன் ஈக்லிபிரியம் இடத்துக்கு ஒரு ஸ்டார் கொடுத்து அதை சொல்லியிருக்காங்க. 0ன்ற இடத்துல இங்க எழுதியிருக்காங்கல்ல அதுக்கு. ஈக்லிபிரியம் ஆஃப் எ பாடி ரெக்யூர்ஸ் நாட் ஒன்லி டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம் 0 net external force but also rotational equilibrium. So translational equilibrium மட்டும் இல்ல rotational equilibrium இருக்கணும்னு சொல்றாங்க. 0 net external torque. அங்க டார்கும் இருக்காது, 0 டார்கா இருக்கும்னு சொல்றாங்க. As we shall see in chapter 6. So again இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா டார்க் பத்தி நம்ம என்ன பண்ணணும்னா 6th சாப்டர்ல படிப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்னு சொல்றாங்க. ஓகே. சோ இங்க டயகிராம்ஸ் கொடுத்திருக்காங்க. F1 அப்படின்றது ஒரு வெக்டார், F2ன்றது ஒரு வெக்டார். ஓகே, சோ ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்கும்? இது ரெண்டுத்துக்கும் பெர்பெண்டிகுலர், ஐ மீன் 45 டிகிரில இருக்கும் இல்லையா? இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார் R. ஓகே, பட் அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னா F3ன்னு ஒரு வெக்டார் இருக்கு. கரெக்ட்டா? சரி, அதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆமா. F1 ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட்ல F2ன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆயிடும். சோ நெட் ஃபோர்ஸ் எவ்வளவுனா 0ன்னு சொல்லுவோம். இங்கேயும் அதே மாதிரி தான். F1க்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, F2க்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். சாரி. ஓகே, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல F3 இருக்கு. அப்ப அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸை F3 கேன்சல் பண்ணிடும். சோ நெட் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 0ன்னு சொல்லணும். அகைன் F2ன்றது ஒரு F1ன்றது ஒரு ஃபோர்ஸ், F2ன்றது ஒரு ஃபோர்ஸ். ஆனா இந்த இடத்துல வெக்டர் பாத்தீங்கன்னா என்ன வேலைனா கன்வர்ஜிங் வெக்டர், டைவர்ஜிங் வெக்டரா இல்ல இல்லையா? ஒரு வெக்டர் என்ன ஆகுதுன்னா கன்வர்ஜ் ஆகுது, இன்னொரு வெக்டர் என்ன ஆகுதுன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து டைவர்ஜ் ஆகுது. அப்ப ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி இருக்கணும்? ஐ சப்போஸ் டு எலாங்கேட் இட், ரைட்? நான் எலாங்கேட் பண்ணி தான் இதுவும் கன்வர்ஜென்ட், இதுவும் கன்வர்ஜென்ட், ரெண்டுமே ஒண்ணா ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. அப்போ ரிசல்டன்ட் வெக்டர் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா இந்த வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலரா இங்க எலாங்கேட் பண்ணிட்டு போறேன். அப்பயும் இந்த ரெண்டு வெக்டாரையுமே நான் என்ன சொல்லுவேன்னா டைவர்ஜென்ட் வெக்டார்னு சொல்லுவேன். ஓகேவா? இது ரெண்டும் கன்வர்ஜிங் வெக்டார், இது ரெண்டும் டைவர்ஜிங் வெக்டார். சோ டைவர்ஜிங் வெக்டார் ரெண்டுத்துக்கும் நடுவுல 45 டிகிரில ஒன்னு போகும். இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார். அதை தான் அவங்க வரைஞ்சிருக்காங்க. F3 எந்த இடத்துல வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. F1ம் F2ம் F1ன்றது கன்வர்ஜிங் வெக்டரா இருக்கு, F2ன்றது டைவர்ஜிங் வெக்டரா இருக்கு. இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு இது கன்வர்ஜிங் C, இது டைவர்ஜிங், இங்க இருந்து பிரிஞ்சு போகுது. ஓகே, அப்ப ரிசல்டன்ட் வெக்டார் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க F3. ஓகே, இங்கவும் நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகும்னு சொல்றாங்க. ஆமாவா? இல்ல, ஈக்லிபிரியம் அண்டர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஓகே, கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் எப்பெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்னா ஈக்லிபிரியம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். In other words, the resultant of any two forces, say F1 and F2, obtained by the parallelogram law of forces must be equal and opposite to the third forces F3. So F1 F2 ரெண்டு forces அப்படின்னா அதனுடைய resultant forces parallelogram law படி அதனுடைய resultant forces என்னவா இருக்கும் அப்படின்னா diagonally equal, I mean diagonal இருக்கும் parallelogramல. அது resultant force இருக்கும். அது equal and opposite to the third force. Third force க்கு equal and opposite இருக்குன்னு சொன்னாங்க. As seen in figure 4.7. The three forces in equilibrium can be represented by the sides of a triangle with the vector arrows taken in the same sense. So just ஒரு triangle உடைய மூணு சைடுல மூணு வெக்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை நம்ம arrowல மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? வெக்டர்னாலே arrow மார்க்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. The result can be generalized to any number of forces. Okay, கிடைக்கிற ரிசல்ட் என்னவா இருக்கலாம்? எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸா இருக்கலாம். A particle is in equilibrium under the action of forces F1, F2 and so on up to Fn if they can be represented by the sides of a closed n-sided polygon. So மூணு சைடு இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் சொல்லுவோம், நாலு சைடு இருந்தா குவாட்ரிலேட்டரல், அஞ்சு சைடு இருந்தா பென்டகன், ஹெக்ஸகன், ஹெப்டகன், இந்த மாதிரி n-sided polygon, ஏதோ ஒரு பாலிகன் இருக்கு. ஓகே, with arrows directed in the same sense. arrow ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஒரு arrow ஒரு டைரக்ஷன்ல இருந்தா அதுக்கு ஆப்போசிட் சைடுல இன்னொரு arrow இருக்கும். சோ ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் பண்ணிடும். அப்ப எப்பயுமே எனக்கு நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். சோ ஈக்லிபிரியம்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஃபைன். Okay, equation 4.11 implies that f1x plus f2x plus f3x is equal to 0. f1y plus 2y plus 3y is equal to 0.
ஸோ ஒய் ஆக்சிஸ்லயே 3 ஃபோர்ஸும் ஆக்ட் ஆனாலும், எக்ஸ் ஆக்சிஸ்லயே 3 ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது, ஜெட் ஆக்சிஸ்லயே 3 ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுதுனாலும், எனக்கு ஓவரால் வேல்யூ என்னவா தான் இருக்கும்? எப்பயுமே 0வா தான் இருக்கும். Where F1x, F1y and F1z are the components of F1 along x and y in the z directions axis. So component F உடைய ஃபோர்ஸ் ஒன்னு ஆக்ட் ஆகுது, ஒரு பார்ட்டிகுலருடைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, அது எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் ஆக்ட் ஆகுது, ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளவு ஆக்ட் ஆகுது, ஜெட் ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் உடைய காம்போனன்ட்ஸ் தான், ஐ மீன் 3 காம்போனன்ட்ஸா பிரிச்சு F1x, F1y, F1z அப்படின்னு எழுதுறாங்க. சரியா? ஃபைன். ஸோ இங்க ஒரு மறுபடியும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 4.6. We already know that we won't see the example, right? Okay. Common forces in mechanics. So மெக்கானிக்ஸ்ல காமனா என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸஸ்லாம் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபைன். Okay. In mechanics, we encounter several kinds of forces. Okay, மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குன்னு சொல்றாங்க. The gravitational force is of course pervasive. Okay, gravitational force ஒரு pervasiveனு சொல்றாங்க. Every object on the earth experiences the force of gravity due to the earth. earth அப்படின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா, எர்த்துக்குள்ளார இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்லயுமே கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதுல ஒரு ஃபோர்ஸ் வெளிப்படும். அந்த ஃபோர்ஸ்க்கு பேரு gravitational force or gravity. Gravity also governs the motion of celestial bodies, right? Celestial body உடைய மோஷனை யாரு முடிவு பண்ணுவா, யாரு தீர்மானிப்பா அப்படின்னா கிராவிட்டியும் கண்டிப்பா தீர்மானிக்கும். The gravitational force can act at a distance without the need of any intervening medium. So எந்த ஒரு இன்டர்வீனிங் மீடியமும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் எந்த மீடியம் இருந்தாலும் அதையும் தாண்டி கிராவிட்டி கண்டிப்பா ஆகும், ஆக்ட் ஆகும். ஒரு பர்டிகுலர் மீடியத்துல இப்ப எக்ஸாம்பிள் லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைட் டென்சர் மீடியத்துல ஒரு ஸ்பீட்ல மூவ் ஆகும், ரேரர் மீடியத்துல ஒரு ஸ்பீட்ல மூவ் ஆகும், வேக்கம்ல ஒரு ஸ்பீட்ல மூவ் ஆகும் இல்லையா? அப்ப ஒரு மீடியத்திலையும் ஒரு வேவ் லென்த்ல இருக்கும், அதனுடைய ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும், இப்பெல்லாம் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் ஒரு மீடியத்திலையும் சேஞ்ச் ஆகுமானா ஆகாது. இட்ஸ் ஆல்வேஸ் 9.8 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, ஆல்டிடியூட்ஸ்ல மாறும், அது வேற. ஃபைன். All the other forces common in mechanics are contact forces. ஓகே, மெக்கானிக்ஸ்ல இருக்கக்கூடிய மத்த எல்லா ஃபோர்ஸஸுமே என்ன அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் சொல்றாங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது கான்டாக்ட் ஃபோர்ஸ் இல்ல. ஈவன் ஒரு எர்த்துடைய சர்ஃபேஸ்ல டச் பண்ணாம ஒரு ஆப்ஜெக்டை வச்சாலும் கூட அதை ஃப்ரீ ஃபால் பண்ணும்போது அது கண்டிப்பா கிராவிட்டி பிடிச்சி இழுக்கிறதுனால கீழ் நோக்கி போகும். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடாமலே அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? பட் அதர் ஃபோர்ஸஸ் இருக்கு காமனா, அதெல்லாம் நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்னு சொல்றோம். கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். As the name suggests, a contact forces on an object arises due to contact with some other object. அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டை டச் பண்ணும்போது அதனால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதனால தான் நம்ம அதை என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்? கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் சொல்றோம் இல்லையா? If that anyone says anything, no. Fine. Solid or fluid when bodies are in contact. Okay, solid இருந்தாலும் சரி, fluid இருந்தாலும் சரி, ஒரு பாடி இன்னொரு பாடியை கான்டாக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள், a book resting on a table. A system of rigid bodies connected by rods. ஓகே, ஒரு ரிஜிட் பாடியில ராடை கனெக்ட் பண்ணிருக்காங்க, அல்லது ஒரு டேபிள் மேல புக் வச்சிருக்காங்க. ரெண்டுமே சாலிட் தான். hinges, right? Okay. hinges other type of supports. ஓகே, ராட் வச்சோ இல்ல வேற ஏதோ ஒரு சப்போர்ட் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். there are mutual contact forces for each pair of bodies. ஒரு pair of bodiesல என்ன இருக்குன்னா மியூச்சுவல் கான்டாக்ட் இருக்குன்னு சொல்றாங்க, கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. satisfying the third law. The component of contact force normal to the surfaces in contact. So contact force க்கு the component of contact force normal to the surface in contact. ஒரு சர்ஃபேஸ் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டை ஏதோ ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ்ல கான்டாக்ட் பண்ணுதுன்னா அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு நார்மலா ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இஸ் கால்டு நார்மல் ரியாக்ஷன். ஸோ அந்த நார்மல் ஃபோர்ஸை வச்சு நம்ம சொல்லக்கூடியதை நார்மல் ரியாக்ஷன் சொல்லணும். The component of contact force normal to the surface in contact. So கான்டாக்ட்ல ஆகக்கூடிய சர்ஃபேஸ்க்கு நார்மல்னா பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். நார்மல்னாலே அர்த்தம் பர்பெண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த காம்போனன்ட்டை நார்மல் ரியாக்ஷன் சொல்றோம். The component parallel to the surface in contact is called friction. ஓகே, ஒரு
சர்ஃபேஸ்க்கு பேரலாவே ஒரு கான்டாக்ட் இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஃபோர்ஸ்க்கு என்ன பேருன்னா ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அரைஸ் ஆல்சோ வென் சாலிட்ஸ் ஆர் இன் கான்டாக்ட் வித் ஃப்ளூயிட். ஸோ சாலிட் ஃப்ளூயிட் கூட கான்டாக்ட் ஆகும்போது கூட நம்மளுக்கு என்ன இருக்கும், கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் ஏற்படும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எ சாலிட் இம்மர்ஸ்ட் இன் எ ஃப்ளூயிட், ஒரு சாலிடை நம்ம என்ன பண்ணோம்னா லிக்விடுக்குள்ளார மூழ்க அடிக்க வைக்கிறோம், இம்மர்ஸ்ட். தேர் இஸ் அன் அப்வர்ட் buoyant force equal to the weight of the fluid displaced. So fluid எவ்வளவு தூரம் displace ஆச்சோ அதே அளவுக்கு ஈக்குவலா இங்க என்ன ஆகும், upward force act ஆகும்னு சொல்றாங்க, which is called buoyant force. The viscous force, air resistance, etc. are also examples of contact forces. So viscous force, viscosity வச்சு வரக்கூடிய viscous force ஓ dragging force ன்னு சொல்லுவோம். பேக்வர்டா டிராக் பண்ணி இழுக்கும் இல்லையா, லிக்விட ஃப்ளோ ஆக விடாம தடுக்கிறது விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஏர் ரெசிஸ்டன்ஸ், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் போதும் அதை ஏர் கண்டிப்பா தடுக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். இது எல்லாமே கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கான எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை டச் பண்ணி அதனால ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அது என்னது, கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஃபைன். Two other common forces are tension in a string and the force due to spring. So இது ஸ்ட்ரிங், கம்பியில ஏற்படக்கூடிய டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நான் கெமிஸ்ட்ரி கிளாஸோ பிசிக்ஸ் கிளாஸோ நடத்தும் போது உங்களுக்கு வர டென்ஷன் இல்ல. இது என்னன்னா, சார் நான் கேட்ட கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை சார், நீங்க ப்ளீஸ் எண்ட் ஆஃப் த கிளாஸ் அந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் ப்ளீஸ். என்ன கொஸ்டின்னு சொல்லுங்க தஸ்வின், ஞாபகம் இல்லை. இது நம்ம பிசிக்ஸ் கிளாஸ் பாக்குறோம், பிசிக்ஸ்ல நீங்க கொஸ்டின் கேட்டீங்களா, எனக்கு ஞாபகம் இல்லை கண்டிப்பா. when a spring, okay, ஒரு கம்பியில எனக்கு டென்ஷன் உருவாகுது, ஒரு ஸ்ட்ரிங்ல டென்ஷன் உருவாகுது, ஆர் ஒரு ஸ்ப்ரிங்ல டென்ஷன் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. when a spring is compressed or extended by an external force. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஸ்ப்ரிங்கை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன், அப்படி இல்லைன்னா கம்ப்ரெஸ் பண்றேன், எதை செய்தாலும் சரி. a restoring force is generated. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்றது ரீஸ்டோர் ஆகி, அதாவது திரும்ப அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லி அங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும். அதாவது டிஃபார்மிங் ஃபோர்ஸ். இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கு, ஒரு ஸ்ப்ரிங்ன்றது ஒரு ஃபார்ம்ல இருக்குப்பா, சரியா? ஸ்ப்ரிங்ன்றது ஒரு ஃபார்ம்ல இருக்கு, இதுதான் ஸ்ப்ரிங்னு நினைச்சுக்கோங்க, ஒரு ஃபார்ம்ல இருக்கு. இப்போ இந்த ஸ்ப்ரிங்கை நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு பக்கமும் இழுக்கிறேன், ஓகேவா? அது கம்பியா மாறி இப்படி இருக்கும். ஆனா அதை விட்டா திரும்ப அது என்ன ஆகும்னா மறுபடியும் ஸ்ப்ரிங்காவே மாறும் இல்லையா? இப்படி இழுக்கும் பொழுது அல்லது கம்ப்ரெஸ் பண்ணும்போதோ, ரொம்ப ரொம்ப நெருக்கமா கம்ப்ரெஸ் பண்றேன், இப்படி கம்ப்ரெஸ் பண்ணும் பொழுதோ அல்லது எலாங்கேட் பண்ணும்போது, ஸ்ட்ரெச் அவுட் பண்ணும்போதோ எனக்கு அங்க இது ஒரு ஃபார்ம் இல்லையா? சோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துலயோ என்ன இருக்குன்னா டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாகும். டிஃபார்மிங், அது ஒரிஜினல் ஃபார்ம்ல இல்ல, வேற ஏதோ ஒரு ஃபார்முக்கு மாறிடுச்சு, அதனால இங்க ஒரு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் இருக்கும். அடுத்தது இதை நான் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம், நான் இழுத்து வச்சிருந்தேன் விட்டுட்டேன், அல்லது அழுத்தி வச்சிருந்தேன் கையை எடுத்துட்டேன் அப்படின்னா அது திரும்ப அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகல, அப்ப அங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் எதுனா ரீஃபார்மிங் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. ரீஃபார்மிங், திரும்ப ஃபார்ம் ஆகுது, அதனால ரீஃபார்மிங் ஃபோர்ஸ், ஓகேவா? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், ஓகே. ரீஸ்டோர் அப்படின்னா திரும்ப அதனுடைய இயல்பு நிலைக்கு போகுதுன்னு அர்த்தம். அப்ப ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. கம்ப்ரெஸ் பண்ணியும் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணியும் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணா. I hope you understand. Fine. When a spring is compressed or extended by an external force, a restoring force is generated. This force is usually proportional to the compression or elongation. So இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கும்ன்றது எதை வச்சு சொல்லலாம்னா, நான் எவ்வளவு கம்ப்ரெஸ் பண்ணணும் அதுக்கு ஈக்குவலா எலாங்கேட், ஐ மீன் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆர் நான் எவ்வளவு தூரம் எலாங்கேட் பண்ணிருந்தனோ அதுக்கு ஈக்குவலா அது மறுபடியும் ஆக்ட் ஆகும் இல்லையா? அப்ப ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்றது நான் எவ்வளவு கம்ப்ரெஷன் ஆர் எலாங்கேஷன் கொடுத்தனோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்றாங்க. ஃபார் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ், the spring force F is written as F is equal to minus K into X, where X is the displacement. எவ்வளவு displacement, I mean எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கோ அதை நம்ம X ன்னு சொல்றோம், and K is the force constant. Okay, F is equal to minus K into X அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Fine. The negative sign denotes that the force is opposite to the displacement from the unstretched state. ஸ்ட்ரெச் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு இங்க என்ன பண்றோம், ஒரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. நான் எலாங்கேட் பண்ணாலும் சரி அல்லது கம்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, நான் என்ன செய்தனோ அதுக்கு ஆப்போசிட்டா அது செய்யணும். அப்போ ஆப்போசிட்டா செய்யறதுனால, ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டா செய்யறதுனால நம்ம மைனஸ் நெகட்டிவ் சைன் யூஸ் பண்றோம், மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. ஃபார் an inextensible string, inextensible, நம்மளால எக்ஸ்டென்ட்
பண்ணவே முடியாத ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. The force constant is very high. அப்போதான் இந்த force constant K வேல்யூ ரொம்ப ரொம்ப ஹையா இருக்குன்னு சொல்றாங்க. Inextensible. நம்மளால எக்ஸ்டென்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா. The restoring force in a string is called tension. So ஒரு ஸ்ட்ரிங்ல நான் எலாங்கேட் பண்ணியோ அல்லது கம்ப்ரஸ் பண்ணியோ வச்சுட்டு ரிலீஸ் பண்ணும்போது அது திரும்ப அதனுடைய ஒரிஜினல் ஃபார்முக்கு வருது இல்லையா? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அது திரும்ப வருது இல்லையா? இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? டென்ஷன். It is customary to use a constant tension T throughout the string. So அந்த string முழுக்க ஒரே டென்ஷனை நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. This assumption is true for a string of negligible mass. So ஒரு ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் ஒன்றும் பெரிய அளவுல வித்தியாசம் இல்லை, மாஸ்ல அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்றோம்னா அப்போ நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம், இந்த அசம்ஷனை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ டென்ஷனுக்கான சிம்பிள் T ஞாபகம் வச்சுக்கோங்க. We learned that there are 4 fundamental forces in nature. So இயற்கையில நம்மளுக்கு 4 விதமான அடிப்படை விசைகள் இருக்கு, ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. Of this, the weak and strong force appear in domains that do not concern us here. So ரொம்ப வீக் ஃபோர்ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் ஃபோர்ஸையோ நம்ம கன்சிடர் பண்ணல இங்க. Only the gravitational and the electrical forces are relevant in the context of mechanics. So mechanics என்ற கான்டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸும் தான் கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கும், இதனுடைய தொடர்புடையதா இருக்கும். The different contact forces of mechanics mentioned above fundamentally arise from electrical forces. So இவ்வளவு நேரம் நம்ம different mechanical force பார்த்தோம் இல்லையா, அந்த மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் ஆர் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படின்றது எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ்ல வரக்கூடியதுன்னு சொல்றாங்க. This may seem surprising since we are talking of uncharged and non-magnetic bodies in mechanics. ஸோ இது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம், ஏன்னா இது வரைக்கும் நம்ம சார்ஜ் பத்தி படிக்கவே இல்லை. பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா, சார்ஜ்டு பார்ட்டிகளா இல்லையா, நான் மேக்னெட்டிக் பாடியா மேக்னெட்டிக் பாடியா, இதெல்லாம் பத்தி நம்ம சொல்லவே இல்லை. ஆனாலும் இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ் தான் சொல்றாங்க. ஃபைன், இதோட நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரிக்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? 1 gram of sodium hydrochloride was treated 25 ml of 0.75 ml HCl solution. இல்லப்பா, இந்த பார்ட்டோட சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடுமா சார்? கண்டிப்பா ஆகாது. இந்த சாப்டர் கிட்டத்தட்ட 20 பேஜ் கிட்ட 19 பேஜ் கிட்ட இருக்கு. இப்பதான் 12th பேஜே வரும். கண்டிப்பா முடியாது. இது இன்னொரு 3 பார்ட் தேவைப்படும். ஓகேவா? ஒரு பார்ட்ல 3 பேஜஸ் அப்படின்னு பார்த்தா கூட கண்டிப்பா 12ல இருந்து 19 வரைக்கும் 20 வரைக்கும்னா இன்னொரு 8 பேஜஸ் இருக்கு. ஸோ ஒரு 2 பார்ட் ஆர் 3 பார்ட் கண்டிப்பா தேவைப்படும். இந்த கொஸ்டின் கெமிஸ்ட்ரி, ஸோ நம்ம வேற எப்பயாவது பார்க்கலாம், இல்லை நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். சரியா? If I am free. Fine. At the microscopic level, all bodies are made of charged constituents. So microscopic level பார்க்கும்போது ஆட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆட்டம்ஸ்னாலே அது என்னது? சார்ஜ்டு பார்ட்டிகல் தான் இல்லையா? ஆட்டம்ஸ்ல ஐ மீன் நியூட்ரல், ஆனா அதுல புரோட்டான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, நியூட்ரான்ஸை விட்டுடுங்க, வெளியில எலக்ட்ரான்ஸ் ஒன்று இருக்கு. அப்ப நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல், பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்ந்து தானே இருக்கு. அப்போ ஆட்டம்ஸ்னாலே மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்னாலே அது எல்லாமே என்னது? சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான். I will read again. Okay. All the microscopic level, all bodies. At the microscopic level, all the bodies are made of charged constituents, nuclei and electrons. And the various contact forces arising due to the elasticity of bodies. So, அந்த பாடியோட எலாஸ்டிசிட்டிக்காக நிறைய கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அதுல ஆக்ட் ஆகிருக்கும். Molecular collisions and impact, etc., can ultimately be traced to the electrical forces between the charged constituents of different bodies. So different bodies உடைய charged constituents எல்லாத்தையும் கண்டிப்பா என்ன பண்ணணும், கொஞ்சமா ரொம்ப traced amountலனாச்சும் electrical forces influence பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? can ultimately be traced to the electrical forces between the charged constituents of different bodies. Okay. The detailed microscopic origin of these forces is, however, complex and not useful for handling problems in mechanics at the macroscopic scale. So macroscopic level la நம்ம சில problems handle பண்ணாலும் கூட அது எதுக்குமே இந்த மைக்ரோஸ்கோபிக் உடைய ஆரிஜின்ஸ் என்ன மாதிரியான ஃபோர்ஸஸால இது வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், சிக்கலான விஷயமா இருக்கும். அதே சமயம் அதனால எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்ல, அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா பியாண்ட் த ஸ்கோப்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். This is why they are treated as different types of forces with their characteristic properties determined empirically.
ஸோ எம்பரிக்கலா நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டு இந்த பார்ட்டிகளுக்கு இந்த பாடிக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இதுதான் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணிட்டு அந்த பாடியோடைய ப்ராப்பர்ட்டி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணும்போதோ அல்லது எலாங்கேட் பண்ணும்போதோ கம்ப்ரெஸ் பண்ணும்போதோ அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போதோ அதுல ஏதாவது டென்ஷன் உருவாகுதா, எவ்வளவு உருவாகுது, இப்படிலாம் நம்ம ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஃபைன். இந்த தேர்ட் லா, செகண்ட் லா எல்லாத்துடைய அப்ளிகேஷன்ஸையும் நம்ம இங்க அப்ளை பண்ணுவோம். பட் ஃபைன். ஸோ அடுத்தது ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிக்ஷன் பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? ஓகே. Sorry, Tasmin. I'm already so tired. That's why I'm quite the live as much as possible. Thank you. Thank you all.